மறக்க முடியாத தருணம்னா, அது இன்னைக்கு தான் கைஸ். என்னால இந்த நாள மறக்கவே முடியாது. ஏன்னா, ரொம்ப என்னது ஒரு மெமரிய கிரியேட் பண்ண நாள் அது. ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ, என்னோட ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டு, அப்படியே சரவணா ஸ்டோர் தான் போயிருந்தேன். பாருங்க சரவணா ஸ்டோர்ல என்ட்ரன்ஸ்ல உள்ள போகும்போதே வெல்கம்க்காக எவ்வளோ ஹாப்பியான ஒரு மூமெண்ட் பாருங்க கைஸ். ஸோ இன்றைய வீடியோ ஃபுல்லாகவே என் ஃப்ரெண்டோட இன்றைக்கி நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி தான். ஜஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் சரவணா ஸ்டோர் போயிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அங்கே இருக்க எல்லா பொம்மைங்க என்னது டாய்ஸ் எல்லாத்துக்குமே, ஸோ அதோடலாம் போயிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போயிட்டு ஒவ்வொன்றும் என்ன சொல்கிறது, லைக் சைல்டிஷ் மாதிரி அதையும் அந்த பொம்மைங்களோட தலையை தொட்டு பார்க்கறது, அப்புறம் எஸ்கலேட்டரில் ஏறுறது இறங்குறது. ஸோ இந்த மாதிரி ரொம்பவே லைக் சைல்டிஷாக பண்ணிகிட்டு இருந்தா. என் ஃப்ரெண்டு வேற என்னை திட்டிகிட்டே இருந்தா, என்னடி என்ன பண்ணுற நீ, குழந்தை கெட்டது நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கங்கே நின்று அப்படியே ஒரு ஒரு ஃபோர்ஸ்லாம் கொடுத்துட்டு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த நாள் எனக்கு. அப்புறம் இன்னொன்று கைஸ், முக்கியமாக சரவணா ஸ்டோரி ஏன் போகணும் தெரியுமா? மெயினாக பிரியாணிக்காக தான் போகணும். அதான் சொல்கிறேன், நான் எப்பயுமே பிரியாணினா எனக்கு சரவணா ஸ்டோர் தான். ஏன்னா நல்லா ஜூஸியான பிரியாணி கிடைக்கும். மற்றதெல்லாம் ப்ரைஸ் எப்படியோ அது அது அவங்கவுங்களோட மனநிலை பொறுத்தது. பட் எனக்கு வந்து இங்கே மெயினான சரவணா ஸ்டோர் போகிறதே பிரியாணிக்காக தான். நல்லா ஒரு பிரியாணி கேசரி அப்புறம் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்து இந்த கூத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் இங்கே இருக்க பொம்மைங்களோட வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு. அதுவும் அவங்க வந்து என்ன சொல்கிறது, தலையில் ஹேர் வேறு இல்லையா, ஒவ்வொரு தலையும் பார்த்து 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 ஆக்சுவலாக நான் பண்ண கூத்த பார்த்துட்டு அங்கே இருந்தப்போ செல் கேர்ள்ஸுங்க பாவம் அவங்களாம் வந்துட்டு என்ன வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ வீடியோ ஷூட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க, நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தான் தெரியும், நானே வந்து என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுனால அந்த அந்த ஹாப்பி மூமெண்ட் எப்படி என்ஜாய் பண்ணுறதுன்றது இப்படி தான் பண்ணது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நாங்கள் சரவணா ஸ்டோர் போனதே இன்னும் பெரிய பர்ச்சேசிங் போகிற மாதிரி நினச்சிட்டு தான் அவன் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தா. ஆனால் அங்கே போய் நாங்கள் எதுவும் வாங்கலாம் இல்லை, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு அங்கங்கே ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் தான் ஆக்சுவலாக. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக என் ஃப்ரெண்டு வந்தா. திடீர்னு அவள் வந்த விஷயமே எனக்கு தெரியாது. வந்துட்டா சென்னைக்கு வந்துட்டு அவங்க அக்கா வீட்டுக்கெலாம் போயிட்டு திடீர்னு பை 12 கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு நான் இங்கே தான் இருக்கேன், வா மீட் பண்ணலாம் அப்படின்னா. சரி ஓகே, எனக்கு ஆக்சுவலாக அவள் பொய் சொல்கிறானோன்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நான். அப்புறம் நான் லொக்கேஷன் அனுப்பு அதை அனுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவளை போயிட்டு திருமங்கலத்தில் பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சரி எங்கே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அவள் வந்து என்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டா. அப்புறம் நானும் சரி ஓகே ஹோட்டல் போகலாம், சரி இல்லைன்னா ஸ்கைவாக் போகலான்ட்டு கொஞ்சம் தூரம் ஸ்கைவாக் கிட்ட போயிட்டோம். அப்புறம் போகிற வழியிலே சொன்னேன், இந்த மாதிரி சரவணா ஸ்டோரில் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன பேர். அப்படியே அப்போ வா அப்படியே வண்டியை திருப்புன்னு சொல்லிட்டு அப்படியே சாந்தி காலனியில் யூட்டர்ன் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ரவுண்டை திருப்பி அண்ணா நகருக்கு என்ன சொல்கிறது கேஃபர் போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வந்து அந்த சிக்னல் எடுத்து திருப்பி பாடி பிரிட்ஜ் ஏறி சரவணாக்குள்ளே வந்துட்டோம். வந்து அப்படியே ஜூஸியான பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் ஒவ்வொரு மொத்தம் 9 ஃப்ளோர் இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் எஸ்கலேட்டரில் ஏறுறது இறங்குறது, அங்கங்கே ஃப்ளோரில் போயிட்டு பண்ணாத அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த பையன்கிட்ட இந்த குட்டி பையனை இன்னும் நான் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் சொன்ன, ஏய் நீ அந்த குழந்தைங்க கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட என்ன சொல்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். ஆக்சுவலாக இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஹாய் கைஸ், நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஜாலியாக போங்க, போயிட்டு அப்படியே வைப் என்ன சொல்கிறது, அதுவும் இப்போலாம் சம்மர் வந்துடுச்சியா, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுடுச்சு. ஸோ குழந்தைங்களோட இந்த மாதிரி வெளியில் போங்க, போயிட்டு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதுதான் சரியா. நம்ம அப்படியே பெரிய பார்க்குக்கு போகணும், சினிமாவுக்கு போகணும், தேட்டருக்கு போகணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு எங்கே வந்து நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அந்த மாதிரி இடத்துக்கு போங்க, போயிட்டு அழகாக ஜாலியாக அந்த மூமெண்ட் வந்து நல்லா ஹாப்பியாக நம்மளே யூஸ் பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சுச்சுவேஷன் வந்து தானாக வராது, நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஹாப்பினஸ் தானாலாம் வராது, நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதுதான் என்னோடய ஹாப்பினஸ். அதுவும் இந்த டாய்ஸ் இவங்க கூட வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவலாக அதில் இடையில கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். வந்தோடனே டக்குன்னு என் கையை பிடிச்சி எடுத்துட்டு என்னை ஒரு சுற்ற வச்சுட்டாப்புல. பயந்துட்டேன் நான் ஆக்சுவலாக.
நான் எதிர்பார்க்கல. வந்து ஒருத்தர் நின்னோடனே டக்குன்னு என் கையை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. அதோட அதெல்லாம் முடிச்சு ஒரு வழியாக சரி என் ஃப்ரெண்டை கொண்டு வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விடலான்னு வந்தேன். வர வழியில் அப்படியே டக்குன்னு நம்ம என்ன சொல்கிறது, விஜயகாந்த் சாரோட அந்த நினைவிடத்துக்கு போனேன். போயிட்டு அப்படியே ரொம்ப நாள் அவரை நான் பார்க்கல, இதான் நானும் ஃபஸ்ட் டைம். அப்படியே உள்ளே போயிட்டு அவரையும் பார்த்துட்டு அந்த இடத்துல போய் நின்ன உடனே கைஸ் எனக்கு ஒரு என்னோட பழைய என்ன சொல்கிறது மாறாத ஒரு வடு ஒன்று என் நெஞ்சில் அப்படியே எனக்கு அந்த ஞாபகங்கள் வந்துடுச்சு. என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து நான் விஜயகாந்த் சாருக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டே போடலை. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்காக என்னை ஒரு 6 மாதம் அலைய வச்சு கண்ணீர் விடுற அளவுக்குலாம் போய் அதோட என்ன சொல்கிறது அரசாங்கத்தையே வெறுத்துட்டேன் நான். ஆக்சுவலாக இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில் அரசாங்க வேலையில் இருக்கவங்க வந்து ஒரு தனியாக ஒரு பெண்மணி வேலைக்காக போனால் நம்மளை எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்றத அங்கே ஒரு என்ன சொல்கிறது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டத்தெல்லாம் நான் அனுபவித்தேன். அதோட சீப்போன்னு தூக்கி போட்டு வந்துட்டு இன்றைக்கி நானாக சுய முயற்சியில் படித்து ஒரு வேலையில் இருக்கிறேன். எனிவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த இடத்துல போன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய ஓட்டு டே தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா எங்கள் தொகுதியில் அவர் தான் நின்னார். என்னோடய ஃபஸ்ட் ஓட்டு நான் அவருக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டே போடலை. இப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு ஓட்டு போட முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் நான் எங்கள் அண்ணனுக்கு தான் தைரியமாக சொல்கிறேன். எங்கள் அண்ணன் விஜய்க்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அப்படியே வந்தேன். வந்துட்டு அப்புறம் அன்னதானம் போடுவாங்க இல்லையா, ஸோ அங்கே அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் கேசரி மட்டும் வாங்கினேன். வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அவரோட நற்செயல்களை பற்றி எல்லாமே வாலில் ஒட்டியிருந்தாங்க. ஒவ்வொன்றா வந்து நின்று பார்க்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் பார்க்கும்பொழுதெல்லாம் என்னோட என்ன சொல்லுது எத்தனை நாள் பசியில் வாடின அந்த நாட்களெல்லாம் எனக்கு ஞாபகங்கள் வந்துச்சு. ஒருவேளை சோத்துக்காக கூட கஷ்டப்பட்ட அந்த நாட்கள், அந்த சாப்பாடு இல்லாமல் போயிட்டு வேலைக்காக அலைஞ்ச அந்த நாட்கள், அந்த சமயத்துலேயும் நான் வந்து இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். அந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரி நமக்கு அப்போ யாரும் ஒரு ஆதரவு இல்லையே அப்படின்ற ஒரு மன கஷ்டங்கள் எனக்குள்ளே இருந்துச்சு. பட் எனிவே அந்த இடத்துக்கு நான் போனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இத்தனை வருஷம் நானும் இங்கே இருக்கிறேன். பட் நானே இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே போகிறேன் உள்ள. அங்கே போனது எனக்கு என்ன சொல்லுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல மனுஷனை வந்து மிஸ் பண்ணியாச்சு, நல்ல ஒரு மனிதனை மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல தான் முடிவு டிசைட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோட செகண்ட் ஓட்டு. இடையில நான் எந்த ஓட்டுமே நான் போடலை. இப்போ தான் நான் அடுத்த ஓட்டு போட போகிறேன். நான் தைரியமாக சொல்லுவேன், நான் என் அண்ணனுக்கு தான் போடுவேன் அப்படின்றதையும் நான் தைரியமாக சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது மறக்க முடியாத ஒரு நாள். ஆக்சுவலாக ஆரம்பித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிச்சிது. சரவணா ஸ்டோரில் ஆட்டம் பாட்டம் எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே பட் ஓகே என்னோட நான் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்றதை வந்து இந்த இடம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. நான் விஜயகாந்த் சார் பக்கத்தில் உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் ஓட்டு இந்த தடவை போட்டி ஆகணுன்ட்டு திரும்பவும். ஓகே கைஸ், இதுதான் என்னுடைய நாள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய்.